எல்லா காவல் நிலையங்களும் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா பொதுமக்கள் வந்து நேரடியாக மேலதிகாரி அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்க குறைகளை தெரிவிக்கிறதுக்கோசம் மக்கள் மன்றம்னு சொல்லிட்டு வாரம் சனிக்கிழமை காலையில் 11 to 1 வரைக்கும் வச்சுருக்காங்க. எல்லா ஸ்டேஷன்லேயும் நடக்குது. அதில் சைபர் கிரைமில் நடக்குது. சில நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு காவல் நிலையத்தில் நடக்கிற சைபர் கிரைமோ மற்ற காவல் நிலைய புகாரை வந்து தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ சைபர் குற்றங்கள் வந்து 4 நாள் பெருகினே இருக்குது. சைபர் குற்றம் கேட்டுங்களா பார்த்தீங்க, ஒரு சைபர் குற்றத்தை பாதிக்கப்பட்டீங்க, எப்படி புகார் தெரிவிப்பீங்க? கேஷன் இப்போ நீங்கள் வந்து கேஷனுக்கு வராமலே கம்பெனியில் கொடுக்கலாம். அது எப்படி தெரியுமா? மொபைல் மூலம் ஐயோ ஒரு இடத்துல டூரிஸ்ட் நம்பருக்கு ஃபோன் அடிச்சா பாண்டிச்சேரி சைபர் வந்து 24 hours இருக்குது. நீங்கள் வீட்டிலே உட்காந்து இதேமாரி எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஃபோன் பண்ணலாம். பாதிக்கப்பட்டு இங்கே தான் சைபர் கிரைமுக்கு வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. அதுமாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் பாதிப்படுறாங்க. பெண்கள்லாம் பாதிப்படுறாங்க. அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு வந்து அச்சப்படுறாங்க. அந்த நீங்கள் வந்து எந்த பயம் ஆமாம் கைய வைமா இப்படி புரியுது. சரி எப்போ வந்துமா வந்து நில்லுவா முகிசல்லா உழைப்பு தானே அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணி ஊசினா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா. என்னை யாராலையும் அழைக்க முடியாது.